வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்னைக்கு ஒரு சூப்பரான, ஒரு டிஃபரண்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து 10 நிமிஷத்துல நீங்க ஈஸியா, குயிக்கா செய்யலாம். அதோடு மட்டும் இல்லாம இது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். வீட்ல இட்லி வேணாம், தோசை வேணாம், இதே ஒரே மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி போர் அடிக்குதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நீங்க டக்குனு இது மாரி ஒரு 10 நிமிஷத்துல நீங்க செஞ்சு குடுக்கலாம். அதோட மட்டும் இல்லாம டேஸ்ட் ரொம்பவே நல்லாருக்கும். இப்ப வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கங்க. அதுல 1 கப் அளவுக்கு ரவைய சேர்த்துக்குங்க. இது கூடவே 1 கப்பு தண்ணி சேர்த்து இத நல்லா ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருந்ததுன்னா, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இத நல்லா ஊற வச்சுக்கங்க. அது ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கலாம். திரும்ப வேற ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கங்க. அதில 1/2 கப் அளவுக்கு தூசி, மண் இல்லாத அவல சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்து இந்த அவலையும் நல்லா ஊற வச்சுக்கலாம். இதுவும் 10 நிமிஷம் ஊறட்டும். இப்ப ரவை ஊறிடுச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஊறின ரவையில ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்ல உள்ள தயிர் சேர்த்துக்குங்க. ரொம்ப புளிக்காம இருக்கணும். இது மாரி சேர்த்துக்கும்போது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்ப இந்த தயிர ஊத்தி கலந்துக்குங்க நல்லா. இந்த மாரி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தண்ணி பத்தாத மாரி இருந்ததுன்னா, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பக்குவத்தில கலந்துக்குங்க. ரொம்ப தண்ணியாவும் இல்லாம, ரொம்ப திக்காவும் இல்லாம, இது மாரி கலந்து விட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்குங்க. இந்த தயிரோட இந்த ரவை நல்லா ஊறட்டும். இப்ப நம்ம இதுக்கு இடையில இந்த டிஃபனுக்கு ஒரு சட்னி அரைச்சு எடுத்துட்டு வந்துரலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, இந்த அளவுக்கு தேங்காய், கொஞ்சம் கருவேப்பில, 2 அல்லது 3 பச்சை மிளகாய் வச்சுக்கலாம். கொஞ்சமா ஒரு சின்ன வெங்காயம் வச்சுக்கங்க. தேவையான உப்பு சேர்த்து நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துரலாம். இப்ப ரவை நல்லா ஊறிடுச்சு. இத நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா சாஃப்ட்டா ஊறியிருக்குது. இப்ப இது கூடவே நம்ம ஊற வச்ச அவல சேர்த்துக்கலாம். இப்ப இதுக்கு தேவையான உப்ப சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்குங்க. ரொம்ப கம்மியான அளவு கொஞ்சமா சோடா உப்பு சேர்த்துக்கலாம். நீங்க சோடா உப்பு சேர்க்க விருப்பப்படலைன்னா, நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்ப இந்த பக்குவத்துல இருக்கணும். ரொம்ப கெட்டியாவும் இல்லாம, ரொம்ப தண்ணியாவும் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. இப்ப நான் இதுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயத்த நைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் நைஸா கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமா பீன்ஸ் 2 கேரட்டா துருவி வச்சிருக்கேன். அதாவது சின்ன கேரட்டா துருவி வச்சிருக்கிறேன். ஒரு குடமிளகாய கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமா இஞ்சி, கொத்தமல்லி எல்லாமே நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கங்க. நீங்க விருப்பப்பட்டா கொஞ்சம் தேங்காய் துருவல் கூட சேர்க்கலாம். ரொம்பவே நல்லாருக்கும். இப்ப இது கூட ஒண்ணு ஒண்ணா சேர்த்துக்குங்க. நீங்க எல்லாத்தையுமே நல்லா நைஸா கட் பண்ணிக்கங்க. இந்த மாரி ஃபைனா கட் பண்ணி போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா மாவோட சேர்ந்து உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மாரி ஃபைனா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்ப எல்லாமே சேர்த்தாச்சு. இப்ப இது கூடவே கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் சேர்க்கும்போது உங்களுக்கு கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்ப எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பாருங்க இப்ப நல்லா கலந்து எடுத்துருக்கிறேன். இது மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணி இல்லாம, ரொம்ப திக்காவும் இல்லாம, ஊத்துற பக்குவத்துல இருக்கணும். இப்ப நம்ம அடுப்பு பத்த வச்சு இது மாதிரி ஒரு பேன் வச்சுக்கங்க. ஆழமான பேன் வச்சுக்கங்க. இப்ப அதில 2 கரண்டி மாவு விட்டுக்குங்க. நீங்க ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஊத்துங்க. ஆயில் ஊத்திட்டு இத மாவு சேர்க்க வேண்டாம். அப்புறம் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால ஆயில லைட்டா அப்ளை பண்ணிட்டு, இது மாரி 2 கரண்டி மாவ ஊத்தி விட்டுருங்க. இப்ப இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகணும். சுத்தி கொஞ்சம் எண்ணெய விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். இப்ப நம்ம இத மூடி வச்சுக்கலாம். இத அடுப்ப மீடியம்லயே வச்சுக்குங்க. 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்ப பாருங்க 2 நிமிஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்திருக்குது. இப்ப நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். திரும்பவும் மூடி வச்சுக்கலாம். நீங்க விருப்பப்பட்டா இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க. இப்ப நல்லா வெந்திருக்குது. எடுத்து பார்ப்போம். பாருங்க எடுக்க ரொம்பவே சூப்பரா வருது. சூப்பரா பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. அருமையான உங்களுக்கு ரவா வெஜிடபிள் அடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம ஒண்ணு ஒண்ணா ஊத்தி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு இந்த அடை ரொம்ப சாஃப்ட்டா, ரொம்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாருக்கும். இப்ப இதையும் மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்க இந்த தோசை கல்லுல கூட ஊத்தி எடுத்துக்கலாம். இப்ப இந்த அடையும் வெந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா சுட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்ட்டா எப்படி இருக்கு பாருங்க. ரொம்பவே நல்லாருக்கு. இப்ப எல்லாமே நம்ம சுட்டு எடுத்தாச்சு. எனக்கு வந்து இந்த 1 கப் ரவைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 அடை வந்துச்சு. பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டா இருக்குன்னு. நான் பிச்சு காமிக்கிறேன். பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டா எப்படி இருக்கு பாருங்க. இதோட டெக்ஸ்சர், கலர் எல்லாமே ரொம்பவே நல்லாருக்கு. சாப்பிடுறதுக்கும் ரொம்பவே அருமையா இருக்கும். நம்ம சேர்த்துருக்கிற இந்த
வெஜிடபிள்ஸோட சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு தோதான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி வந்து உங்களுக்கு இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கெட்டி சட்னியா வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு சூப்பரான ஒரு ரவா வெஜிடபிள் அடை நம்மள இன்ஸ்டன்ட்டா ஒரு 10 நிமிஷத்துல சுலபமா ரொம்ப குயிக்கா செஞ்சாச்சு. சாப்பிடுறதுக்கு ரொம்பவே அருமையா இருக்கும். நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.